வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். கள்ளக்குறிச்சி சோகத்தை முன்வைத்து அரசின் விரைவான நடவடிக்கையை மீறி மக்களவைத் தேர்தல் தோல்வியில் இருந்து கவனத்தை திசை திருப்ப எதிர்க்கட்சியான அதிமுக முயற்சிப்பதாக செயல் தலைவர் ஸ்டாலின் சனிக்கிழமை விமர்சித்துள்ளார். உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறைக்கான மானியங்கள் குறித்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை பாராட்டிய ஸ்டாலின், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கும்போது திமுக தலைமையிலான கூட்டணி 221 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி பிரச்சனையை மையமாக வைத்து தேர்தல் தோல்வியில் இருந்து அதிமுக திசை திருப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், அதிமுகவின் தந்திரங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்த திமுக அரசு உறுதியாக செயல்பட்டது என்று அவர் வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் காவலர் சித்திரவதை சம்பவத்துடன் மாறுபட்டு கள்ளக்குறிச்சி சோகத்தை கையாண்டதில் திமுக வெளிப்படைத்தன்மையுடன் இருந்த நிலையில் முந்தைய நிர்வாகம் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க முயன்றதாக ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் கிடைப்பதை எதிர்த்து போராடுவதற்கான அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்த ஸ்டாலின், போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 18.05 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் அமைதியான சூழல் நிலவுவதற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையின் பல்வேறு புதிய நடவடிக்கைகளே காரணம் என்றார். 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நடந்த கொடநாடு வழிப்பறி கொலை வழக்கில் 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயன்படுத்திய 8 செல்போன்கள் மற்றும் 4 சிம்-கார்டுகள் கோவை தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் 8000 பக்க விரிவான அறிக்கை பெறப்பட்டுள்ளது. மேலும் குற்றத்தின் போது வெளிநாட்டு அழைப்பு விடுக்கப்பட்டதால் இன்டர்போலின் உதவி கோரப்பட்டது. ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஆற்றிய உரை திமுகவின் செயலூக்கமான ஆட்சி அணுகுமுறையை அடிக்கோடிட்டு காட்டியது. இது அதிமுகவின் அரசியல் பின்னடைவுகளில் இருந்து திசை திருப்ப முயற்சி செய்வதாக கூறப்படுவதைக் காட்டிலும் மாறுபட்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.